வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் நம்மளோடு இணைந்து ஜெபித்த கூட்டம் இன்றைக்கு காணப்படலை. அநேகர் அப்படியே தோய்ந்து போய்விட்டாங்க. அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு தோய்வு காணப்படுகிறது. ஆரம்பத்தில் இருந்த அந்த ஜெப வாஞ்சை, அந்த லாக்டவுன் டைமில் யோசித்து பாருங்க, எவ்வளவாய் ஜெபித்தோம், எவ்வளவாய் ஜெபத்தில் நேரங்களை செலவிட்டோம், எவ்வளவாய் உபவாசம் பண்ணி ஜெபித்தோம், எவ்வளவாய் ஆன்லைன் மீட்டிங்ஸில் நம்ம குடும்பமாய் கலந்து கொண்டோம். இன்றைக்கு அப்படி கலந்து கொள்ளுகிறது இல்லை. ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது போராட்டங்கள் மிகுதியினால அப்படியே சோர்ந்து போன ஜனங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வாழ்க்கை ரொம்ப ஈஸியாய் மாறிவிட்டது. வாழ்க்கை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாய் மாறினோடனே ஆண்டவரை தேடாமல் போன ஜனங்கள் ஒரு பக்கம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த நாளை, இந்த இரவை நம்ம ஆண்டவர் சமூகத்தில் கழிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தேவைகளாக இருக்கலாம், பலவிதமான போராட்டங்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒரு சகோதரியிடம் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, தன்னுடைய சர்மத்தில் ஏற்பட்ட திடீர்னு ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் சர்மத்தில் வந்து உடம்பு முழுவதும் ஒரே கருப்பாக பேட்சாக ஒரு அலர்ஜி போன்று ஒரு சர்மத்தில் ஒரு வியாதி ஏற்பட்டது. அந்த வியாதி ஏற்பட்ட உடனே வேலையிலேருந்து அவங்க ராஜினாமா பண்ணிட்டு, என்னால் இனிமேல் வேலைக்கு போக முடியாது, முகத்தை தவிர கைகள் கால்கள் எல்லா இடத்துலையும் ஒரே அந்த சர்மத்தில் அந்த காரியத்தினால அவங்களால வெளியில போக முடியல, ஒரே நிந்தை, அவங்களுக்கு ஒரே அவமானத்தினால அவங்க வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு அவர்களுக்கு ஒரு திருமண வயதில் எட்டி இருக்கிறாங்க, அதை தாண்டி விட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த பாருங்க, அந்த சகோதரிக்கு தாயும் இல்லை, தகப்பரும் இல்லை. தன்னுடைய சகோதரி வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களோட சகோதரி சொல்றாங்க, இவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு தெரியல, அவங்க ஜெபிக்கிறது இல்லை, வேதத்தை வாசிக்கிறது இல்லை, எப்போதுமே படுத்துக்கொண்டே இருக்கிறாங்க, எப்பொழுதும் ஃபோனில் ஏதாவது ஒன்று பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. ஜெபின்னு சொன்னால் ஜெபிக்க மாட்டேங்கிறாங்க. வேதத்தை எடுத்து கொஞ்சம் வாசி, ஆண்டவர் அற்புதம் செய்வார், ஜெபத்துக்கு வா என்று சொன்னால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படியே உம்முன்னு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சந்தோஷமே இல்லை எங்கள் வீட்டில், என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கமாக இருக்குது இந்த காரியத்தினால அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் பலவிதமான காரியங்கள், பலவிதமான துக்கங்கள், பலவிதமான சோர்வுகள், அது நிமித்தம் பிசாசு மன அழுத்தத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய அன்பிலிருந்து உங்களை பிரித்து விட அவன் வகை தேடி கொண்டு இருக்கிறான். வியாதியா இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், குடும்ப கஷ்டங்களாக இருக்கலாம், பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், ஒருவேளை எல்லாமே இருக்கு, ஆனால் என்னன்னே தெரியல, ஒரே சோர்வாக இருக்கு, ஒன்றுக்கும் குறைவில்லை, நல்ல கணவர், நல்ல பிள்ளைகள், பொருளாதாரத்தில் ஒன்றும் குறைவில்லை, எல்லாம் போதுமானதுக்கும் மேலாக இருக்கிறது, ஆனால் என்னன்னே தெரியல, சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? ஒரே மன அழுத்தமாக இருக்கு. இன்னைக்கு மன அழுத்தம், எங்கே பார்த்தாலும் மன அழுத்தம். வீட்டில் இருக்கிறவர்களுக்கானாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களானாலும் சரி, சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிற வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, முதியோர்களானாலும் சரி, யாரை கேட்டாலும் மன சோர்வு, மன அழுத்தம், டிப்ரெஷன். இன்றைக்கு இந்த இரவு ஜெபத்தில் ஹல்லேலூயா, அந்த பிசாசின் கிரியைகளை ஆண்டவர் தகர்த்தெறிய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. ஹல்லேலூயா. அவர் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனைவியின் இடத்துல அன்பு கூற முடியல, பிள்ளைகளிடத்துல அன்பு கூற முடியல, சோர்வா இருக்கு, பயமா இருக்கு, இருதயம் கலங்கி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் நமக்கு அன்புள்ள ஆவியை, தெளிந்த புத்தியை, பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். உள்ளத்துல சோர்வா இருக்கு, பலனே இல்லாதது போல இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு பலனை தர போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, எலியா 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. பிரியமானவர்களை பாருங்க, எலியாவுக்கு
ஒரு சோர்வு, எலியாவுக்கு ஒரு மன அழுத்தம், ஒரு பயம் வந்தது. அந்த எசபேல் என்ற ஸ்திரீயுடைய வார்த்தைகளை கேட்டு அவர் என்ன செய்கிறார்? அவர் சோர்ந்து போய் வனாந்திரத்துக்கு போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து அவர் என்ன சொல்லுகிறார்? போதும் ஆண்டவரே, நான் சாகணும், நான் உயிரோடு இருந்து நான் வாழ்ந்ததெல்லாம் போதும், எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு எதுலேயும் எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு வாழ்க்கை கடினமா இருக்கிறது போதும், எனக்கு சோர்வா இருக்கு, எனக்கு வாழ பிடிக்கல, வாழ இஷ்டம் இல்லை, நான் ஏன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், நான் ஏன் இந்த குடும்பத்துல இருக்கிறேன், நான் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தேன், எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? பிரியமானவர்களை பாருங்க, ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த சோர்ந்து போன எலியாவை பார்த்து, அந்த சாவை விரும்பின சலிப்புல உட்கார்ந்திருந்த, அப்படியே படுத்து கொண்டிருந்த எலியாவை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு தெரியுமா? 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 9ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 19:9. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். ஹல்லேலூயா. 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் வந்து நில். ஹல்லேலூயா. ஆண்டவர் எலியா பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா, சோர்ந்து போன அந்த எலியா, சாவை விரும்பின எலியா, சலித்து போன எலியா, படுத்து படுத்து உறங்கி கொண்டிருந்த எலியா, சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்து உறங்கி கொண்டிருந்த அந்த எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எலியாவே, நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக நில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், எலியாவே, நீ வெளியே எழும்பி வந்து பர்வதத்தில் வந்து நில். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய டிப்ரெஷன்ல இருந்து, உங்க படுக்கை அறையில் இருந்து, அந்த மெத்தையில படுத்து படுத்து அழுது அழுது என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம், உங்களுடைய ஆவி அப்படியே கொந்தளித்து கொண்டு இருக்கிறதுல, அந்த படுக்கையிலிருந்து எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய பர்வதத்தில் வந்து நில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்தில், கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் வந்து நில். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யோசுவா 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோசுவா 1:2. என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எப்பொழுது ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? மோசே இறந்ததுக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும், யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மோசேக்காக துக்கம் கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. நம்முடைய இரட்சகன் இறந்து விட்டாரே, நம்மளை இந்த எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்த இரட்சகர், இந்த வனாந்திரத்துல நம்ம நடத்தின நம்மளுடைய தலைவர், நமக்கு எல்லாவற்றிலும் ஆண்டவரோடு இணைந்து நமக்கு வழி நடத்தின ஒரு தலைவர், நமக்கு என்னென்ன தேவையோ இது எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலிருந்து போராடி பெற்றுக்கொண்டு தந்த தலைவர், அவர் இறந்து விட்டாரே. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இனி நம்ம எப்படி நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ண போகிறோம்? நம்ம வாழ்க்கையை எப்படி கண்டினியூ பண்ண போகிறோம்? எப்படி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நம்ம நடத்த போகிறோம்? என்ன செய்வது தெரியல, எங்க போகுவது தெரியல, எந்த டைரக்ஷன்ல போவது தெரியல, யார் நம்மை நடத்துவாங்க தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கஷ்டமாய் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அந்த 2ஆம் வசனத்தை இப்ப வாசிச்சோம்ல, என்ன சொல்லுகிறார்? நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து, ஹல்லேலூயா, நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதமாய் வாழணும், சந்தோஷமாய் நம்ம நாட்கள் நம்ம மாறணும் என்றால் நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நாம எழும்பணும். ஹல்லேலூயா. யாராவது என்னை இந்த கஷ்டத்திலிருந்து தூக்கி விடுவாங்க,
யாராவது என்னோட 2 நிமிஷம் பேசினா நல்லா இருக்குமே, யாராவது என் கூட உட்கார்ந்து கொஞ்ச நேரம் செலவிட்டா நல்லா இருக்குமே, என்னுடைய மன அழுத்தம் கொஞ்சம் நல்லா இருக்குமே, என் இருதயம் கொஞ்சம் லேசா இருக்குமே. இல்ல இல்ல பிரியமானவர்களே, நீங்கள் எழுந்து இந்த யோர்தானை, இந்த டிப்ரெஷன் ஆகி இந்த பிசாசின் கிரியையை, இந்த மன அழுத்தத்தை நீங்கள் எழுந்து நீங்கள் கடந்து வரும் பொழுது, ஹல்லேலூயா, எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை எழும்ப விடாதபடிக்கு, ஜெபத்துல உட்கார விடாதபடிக்கு, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள நீங்க போகக்கூடாதபடிக்கு இந்த டிப்ரெஷன், இந்த போராட்டம், இந்த மன அழுத்தம் இருதயத்தை சஞ்சலப்படுத்தி கொண்டு இருக்கிறதா? அலைகளை போல உங்கள் இருதயம் அப்படியே தத்தளித்து கொண்டு இருக்கிறதா? இன்றைக்கு நீங்க சொல்லுங்க, நான் இந்த மன அழுத்தம் என்னை அழுத்த நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா, நான் எழுந்து, ஹல்லேலூயா, நீங்கள் எழுந்து ஆண்டவர் சமூகத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், ஹல்லேலூயா, நீங்க துதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும். ஆனா பிசாசு நம்மை துதிக்க விட மாட்டான். ஒரு ஸ்தோத்திரம்ன்ற ஒரு வார்த்தை கூட நம்ம வாயிலிருந்து புறப்படாத படிக்கு அப்படியே நம்முடைய இருதயங்களையும் நாவையும் அப்படியே கட்டி வைத்தது போல உங்களுடைய சூழ்நிலை ஒருவேளை காணப்படலாம். ஜெபிக்கவே முடியல, ஒரு பாட்டு கூட விடுதலையாய் பாட முடியல, நீங்க ஒரு வேளை சொல்லலாம். இன்றைக்கு அந்த கட்டுகள் உடையத்தக்கதாக நீங்க எழுந்து உங்களுடைய வீட்டுல ஹல்லேலூயா நீங்கள் பாடும் பொழுது, அந்த பிரசன்னத்துல நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க எழுந்து நிற்கும் பொழுது பாருங்க, ஆண்டவர் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எலியாவுக்கு என்ன பிரச்சனை? அந்த ஒரு வார்த்தை தான் பிரச்சனை, ஒரே ஒரு நிந்தையான வார்த்தை. அன்றைக்கு எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக சனகரிப் என்ற அந்த மனிதன் தூஷணமான வார்த்தைகளை பேசணுன்னே எசேக்கியா ராஜா 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அவர் மிகவும் பயந்து கலங்கி என்ன செய்தார் தெரியுமா? அவர் ஆலயத்துக்கு புறப்பட்டு போனார். ஹல்லேலூயா. அங்கு அவருக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது, அங்கு வழிகள் உண்டானது, அங்கு ஆண்டவர் ஒரு விடுதலை தருகிற ஒரு வழியை உண்டு பண்ணினார். இன்றைக்கு நமக்கு வழி, விடுதலை, நமக்கு சந்தோஷம், நமக்கு மனமகிழ்ச்சி எல்லாம் ஒன்றுதான், கர்த்தருடைய பிரசன்னம் மாத்திரமே. ஹல்லேலூயா. இன்றைக்கு மீண்டும் ஒரு இரவு அழுகையிலும், மீண்டும் ஒரு இரவு தத்தளிப்பிலும், மீண்டும் ஒரு இரவு பாரத்திலும், மீண்டும் ஒரு இரவு அப்படியே கஷ்டத்திலும் நீங்க கடந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. இந்த இரவு ஜெபத்துல நம்ம எல்லாரும் எழுந்து ஒரு பாடலை நம்ம பாட போறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு 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 பெரிய ஒரு வெற்றியை, ஒரு பெரிய ஒரு விடுதலையை ஆண்டவர் தரப்போகிறார். நம்ம பாடும் பொழுது பாருங்க, துதிகளின் மத்தியில் அவர் வாசம் செய்கிறார். இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் அவர் வாசம் செய்கிறார். நம்ம துதித்து பாடும் பொழுது அந்த கட்டுகள் எல்லாம் கலன்று போகும். அந்த பாட விடாதபடிக்கு, நம்ம சந்தோஷமா இருக்க விடாதபடிக்கு, இருதயத்தை அப்படியே கலங்க பண்ணுகிற அந்த கலக்கத்தின் ஆவி, அந்த தத்தளிப்பின் பாத்திரம் இப்பொழுது எடுபட போகிறது. நீங்க எழுந்து எங்களோடு சேர்ந்து ஹல்லேலூயா கரங்களை தட்டி, உங்க சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் சரி பரவாயில்ல, ஆண்டவரே இந்த இரவு எனக்கு விடுதலையை தரப்போகிறீர், அவர் சமூகத்தை நாடி சேர்ந்து பாடலாமா? தூதிக்கின்றோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வல்ல தேவன் நீரே என்று வணங்கிடுவோம். உம்மை தூதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வல்ல தேவன் நீரே என்று வணங்கிடுவோம். சத்துருவை கலங்க பண்ணும் தேவன் நீரே, தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்குபவரே. சத்துருவை கலங்க பண்ணும் தேவன் நீரே, தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்குபவரே. துஷ்டனி என் வழியே வருவதில்லை, துஷ்டனி என் வழியே வருவதில்லை. பாதையிலே தூதர் என்னை தாங்கிடுவார், பாதையிலே தூதர் என்னை தாங்கிடுவார். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வல்ல தேவன் நீரே என்று வணங்கிடுவோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வல்ல தேவன் நீரே என்று வணங்கிடுவோம். செங்கடலை 2ஆக பிளந்தவரே, யோர்தானில் வழியை திறந்தவரே. செங்கடலை 2ஆக பிளந்தவரே,
யோர்தானின் வழியை திறந்தவரே, எரிகோவை தகர்த்திடும் வல்ல தேவனே, எரிகோவை தகர்த்திடும் வல்ல தேவனே. கிருபையும் என்னை தொடரும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வல்ல தேவனீரே என்று வணங்கிடுவோம். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வல்ல தேவனீரே என்று வணங்கிடுவோம். தீடும் வல்ல தேவனே, பாதைகளை செவ்வையாக்கும் நல்ல தேவனே, தடைகளை உடைத்திடும் வல்ல தேவனே, பாதைகளை செவ்வையாக்கும் நல்ல தேவனே, தடைகளை உடைத்திடும் வல்ல தேவனே, பாதைகளை செவ்வையாக்கும் நல்ல தேவனே, இறங்கி வருவதாக எல்லா மன அழுத்தங்களை, எல்லா கலகம் பண்ணுகிற ஆவிகளை, அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை ஹல்லேலூயா உடைத்தெறிவீராக. தருபவரே, ஒளிப்பிடத்தின் புதையல்கள் எனக்குத்தானே, ஒளிப்பிடத்தின் புதையல்கள் எனக்குத்தானே. உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வல்ல தேவனே என்று வணங்கிடுவோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வல்ல தேவனீரே என்று வணங்கிடுவோம். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வல்ல தேவனீரே என்று வணங்கிடுவோம். சத்துருவை கலங்க பண்ணும் தேவன் நீரே, தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்குபவரே. சத்துருவை கலங்க பண்ணும் தேவன் நீரே, தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்குபவரே. துஷ்டனி என் வழியே வருவதில்லை, துஷ்டனி என் வழியே வருவதில்லை. பாதையிலே தூதர் என்னை தாங்கிடுவார், பாதையிலே தூதர் என்னை தாங்கிடுவார். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வல்ல தேவனீரே என்று வணங்கிடுவோம். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வல்ல தேவனீரே என்று வணங்கிடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, எலியா எப்படிப்பட்ட ஒரு மனிதன், வானத்திலிருந்து அக்னியை இறக்கின ஒரு மனிதன். மழை, அவர் சொன்னா மழை பெய்யும், அவர் சொன்னா மழை நிறுத்தப்படும். அவ்வளோ ஒரு அபிஷேகமான ஒரு மனிதன். ஹல்லேலூயா. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது, அவர் சமூகத்துல நிற்கும் பொழுது பெரிய பெரிய அற்புதங்கள், ஹல்லேலூயா, கிரகிக்க முடியாத அற்புதங்கள். வானத்திலிருந்து அக்கினி வருகிறது, சொன்ன ஒரு வார்த்தை சொன்னால் மழை பெய்கிறது, ஒரு வார்த்தை சொன்னால் மழை நின்று போகிறது. ஆனா அதே எலியா சமூகத்தின் விட்டு நின்று நீங்கி அந்த வனாந்திரத்துல யாரோ தெரியாம அந்த சூறை செடியில தனிமைக்கு போய் ஆண்டவரை தேடாம படுத்து உறங்கும் பொழுது பாருங்க, அங்கு அவரால் அந்த வாழ்க்கையே கசந்து போகிறது. அந்த சமூகத்தை விட்டு விட்டார். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் விடல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எலியா தான் சமூகத்தை விட்டு விட்டார், ஆனா ஆண்டவர் திரும்ப திரும்ப, ஹல்லேலூயா, அவர் ஒரு நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. ஒரு தாய் போல பாருங்க, சுட சுட அப்பமும் தண்ணீரும் எடுத்துட்டு வந்து ஆண்டவர் அவரை போஷித்து, அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 19 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழல் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். 8ஆம் வசனம், அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஹல்லேலூயா. ஒருவேளை எலியா சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு போதும், ஆண்டவரே என்னால முடியாது. ஆனா எலியா he gave up. ஆனா God didn't give up on எலியா. ஹல்லேலூயா. எலியாவை மேல ஆண்டவர் அப்படியே விட்டு விடல. சாகரியா, சரி செத்து போ அப்படின்னு விடல. நீ அப்படியே படுத்து இருக்கிற, அப்படியே படுத்து உன்
நாட்கள் வீணாய் போகட்டும். அப்படி ஆண்டவர் விடல. ஹalleluya. ஆண்டவர் அவரை தட்டி தட்டி எழுப்புகிறார். ஹalleluya. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சத்தம் வருகிறது. நீங்கள் எழும்புவீர்கள் ஆனால் ஹalleluya, கர்த்தர் கொடுக்கும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை, ஹalleluya, ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஹalleluya. நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நம்ம எழும்பணும். ஹalleluya. இந்த 8ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது அங்க போடப்பட்டிருக்கிற அந்த போஜனத்தின் பலத்தினால் அவர் 40 நாள் இரவும் பகலும் ஒரேபென்னும் கர்த்தருடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஹalleluya. போஜனம், அந்த அப்பம், அந்த தள்ளனால் சுடப்பட்ட அப்பம், அது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? அது கர்த்தருடைய வசனத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. ஹalleluya. 19ஆம் சங்கீதத்துல நம்ம 7ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. உங்க ஆத்துமா ஒருவேளை, உங்கள் உள்ளான மனிதன் ஒருவேளை பலனற்று குன்றி போய் காணப்படலாம். எனக்கு ஆவியே இல்லை, எனக்கு பலனே இல்லை, சரீரத்திலையும் அப்படியே சோர்வா இருக்கிறதுன்னு சொல்றீங்களா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை அது உயிர்ப்பிக்கிறது. ஹalleluya. உயிரற்று போய் இருக்கிறது போல, ஒரு பலனே இல்லாதது போல சோர்வா இருக்கு. பைபிள் வாசிக்க முடியல, உட்கார முடியல, அப்படியே படுக்கையிலே இருக்கணும் போல இருக்குன்னு சொல்றீங்களா? இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இந்த வேதத்தை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது, ஹalleluya, போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் ஹalleluya கர்த்தருடைய பர்வதம் மட்டும், ஹalleluya, நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு எட்டும் வரைக்கும், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போகும் வரைக்கும், ஹalleluya, நம்ம ஓடத்தக்க பலனை கொடுப்பது என்ன தெரியுமா? பலனை கொடுப்பது என்ன தெரியுமா? இந்த வசனம் மாத்திரமே. அடிக்கடி எனக்கு ஞாபகத்துக்கு வரும், எங்க அம்மா சொல்லுகிறது, பைபிள் மட்டும் வாசிக்கலனா, பைபிள் மட்டும் நான் காலையில எழும்பி வாசிக்கலனா எனக்கு பலனே இருக்காது. கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு பலன், கர்த்தருடைய சமூகம் தான் எனக்கு பலன் அடிக்கடி சொல்லுவாங்க. உண்மையிலே அது 100க்கு 100 உண்மை பிரியமானவர்களே. ஹalleluya. 119ஆம் சங்கீதம் 54ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. நான் பரதேசி போல இருக்கிறேன். நான் யாரும் எனக்கு கண்டுக்கல, யாரும் என்னிடத்துல பேசுகிறது இல்லை, யாருடைய அன்பும் எனக்கு இல்லை. நான் தனிமையா இருக்கேன், நான் கஷ்டப்பட்டு நான் தனிமையா ஒன்றியா இருக்கிறேன். நீங்க சொல்றீங்களா? வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? தாவீது சொல்லுகிறார், ஹalleluya, சங்கீதக்காரர் 119ஆம் சங்கீதம் 54ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. ஹalleluya. ஒருவேளை தனிமையில இருக்கிறேன், யாரும் என்னை கண்டுக்கல, யாருடைய அன்பும் எனக்கு இல்லை, யாரிடத்துல நான் பேசுவது தெரியல. நீங்க சொல்றீங்களா? இன்றைக்கு இந்த வேதத்தை எடுத்து நீங்கள் வாசிக்க வாசிக்க அது உங்களுக்கு பலனை தருகிறது மாத்திரமல்ல, அது உங்களுக்கு உங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல, அது உங்களுக்கு பேரின்பமான அந்த சந்தோஷத்தை, ஹalleluya, நிரம்பி வழிகிற அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் தருவார். இந்த இரவிலும் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த இரவிலும் ஆண்டவர் சமூகத்துல நம்ம நிற்க போகிறோம். இந்த இரவிலும் நம்ம வேதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம வேதத்தை தியானிக்கும் பொழுது உங்களுடைய அந்த சோர்விலிருந்து ஆண்டவர் விடுதலையை தருவார் என்பதுல ஒரு சந்தேகமும் இல்லை. ஒரு எதிர்பார்ப்போடு, ஆண்டவரே, இந்த சோர்வு, இந்த பலவீனம், இந்த ஆத்துமாவில் இருக்கிற தோய்வு, ஆண்டவரே, ஆவில இருக்கிற தோய்வு, என்னுடைய சரீரத்துல இருக்கிற தோய்வு எல்லாவற்றையும் நீக்கி அன்றைக்கு எலியாவை பலப்படுத்தினது போல, ஹalleluya, சங்கீதக்காரர் சொல்லுகிறது போல, பரதேசியாய் தங்குகிற வீட்டுல ஆண்டவரே உம்முடைய வார்த்தை தானே எனக்கு சந்தோஷம், ஆண்டவரே என்னோடு பேசுங்க என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஹalleluya, ஹalleluya, ஆண்டவரே உம்முடைய வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு ஹalleluya இடரல் இல்லை என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மன அழுத்தங்களிலும் இருந்து ஆண்டவரே நீர் விடுதலை தர போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த இரவு ஜெபத்துல
ஆண்டவர் எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஜெபிக்கிற ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஹalleluya வேதத்தை எடுக்க விடாதபடிக்கு, வேதத்தை வாசிக்க விடாதபடிக்கு, ஹalleluya வேதத்தை வாசித்தாலும் ஒண்ணுமே புரியல, மண்டையில எதுவுமே ஏறல, ஒரே குழப்பமா இருக்கு, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, என்னுடைய சிந்தையை நான் ஒருமுகப்படுத்த முடியல, என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுகிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே ஒரு விடுதலையை தருவீராக. ஆண்டவரே வேதத்தை வாசிக்க ஆண்டவரே அதுல தியானமா இருக்கிறவர்களாய் நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே பிசாசு எங்களுடைய ஆயுசு நாட்களை திருடிவிட முடியாது. பிசாசு எங்களுடைய நாட்களை ஆண்டவரே துக்க நாட்களாய் மாற்ற முடியாது. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எங்கள் துக்க நாட்கள் முடிந்து போவதாக. எங்கள் துக்க நாட்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பீராக. ஹalleluya. ஆண்டவரே படுத்திருந்த நாட்கள் போதும். கண்ணீர்ல ஆண்டவரே சஞ்சலத்துல என்ன செய்வது என்ன செய்வது என்ன செய்வது என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு இருதயம் ஆண்டவரே அந்த கொந்தளித்தது போல தத்தளித்தது போல இருந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. அப்பா வேதத்தை எடுக்கவும் வாசிக்கவும் தியானிக்கவும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் வெளிச்சத்தை உண்டாக்குவீராக. கண்கள்ல ஒரு வெளிச்சம், இருதயத்துல ஒரு வெளிச்சம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. அவர்களுடைய வீட்டுல ஒரு வெளிச்சம், அவங்களுடைய அறையில ஒரு வெளிச்சம். ரீபா ஷாகராபா லீதாராபா எல்லா இருளின் வல்லமைகள் ஆண்டவரை தகர்த்தெறிந்து போகத்தக்கதாக உம்முடைய வெளிச்சம் அவங்களுடைய வாழ்க்கையில வீசுவதாக. அந்த டிப்ரெஷன் என்ற அந்த ஆவி, அந்த பிசாசின் கிரியையை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். அப்பா அவங்களோட வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாவதாக, அவங்களுடைய முகத்துல ஒரு வெளிச்சம் உண்டாவதாக. அந்த செத்து போன முகங்கள் பிரகாசமான முகங்களாய் மாறுவதாக. அந்த குன்றி போன அந்த வாழ்க்கை, குன்றி போன அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒருவேளை இடிந்து போன குடும்ப வாழ்க்கைகள் ஹalleluya துளிர் விட்டு எழும்புவதாக. ஆண்டவரே பிசாசு அவங்களை முடக்க முடியாது. ஆண்டவரே நீர் அவர்களை எழுப்புவீராக. இந்த இரவு ஜெபம் ஆண்டவரே ஒரு மகிமையின் இரவு ஜெபமாய், ஒரு ஆனந்தத்தின் இரவு ஜெபமாய், ஒரு சந்தோஷம் பொங்கி பொங்கி வழிகிற இரவு ஜெபமாய் எங்களுக்கு அமைவதாக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.